தீஞ்சு போய் நின்னுட்டு இருக்கான்டா. அவனை மட்டும் முதல்ல என்னன்னு கேட்கணும். உள்ள போட்டுருக்கு. இப்ப எங்களோட ஹைட்டா இருக்கான்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி அழகான பெண்மணிகள்லாம் பார்க்கும்போது ரெஸ்பாண்ட் கொஞ்சம் அப்படி சைடு அடிக்க தான் செய்வான். அவங்க வாய்ஸ் பாத்தீங்கன்னா கோச்சுக்காதீங்க. தலைவா அள்ளு கிளம்புது தலைவா. அமுகு டுமுகு அமால் டுமால். நம்ம எங்க வந்திருக்கோம்? ஒண்டர்லா வந்திருக்கோம். இப்போ இங்க வந்து நம்ம ஜாலியா ரைட்லாம் சுத்தி பார்த்து நம்மள ஃபன் பண்ண போறோம். இவங்க எல்லாம் நம்மளோட டீம்மேட்ஸ். இவங்க எல்லாமே ஆக்சுவலா எல்லா கொலீக்ஸ் தான். எல்லாம் ஒரே டீம்ல ஒர்க் பண்றோம். சோ இங்க வந்து எல்லாம் நிறைய செம்ம ஃபன் பண்ண போறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். சோ வாங்க எல்லாம் உள்ள போய் எப்படி ஃபன் பண்றது பார்க்கலாம். ஃபைனலி நம்ம உள்ள வந்தாச்சு ஒண்டர்லாக்குள்ள. இப்போ ஃபர்ஸ்ட் லாக்கர் போறோம். லாக்கர் எங்கன்னு கண்டுபிடிச்சோம். ஆமா, லாக்கர் எங்கன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். லாக்கர் எங்கடா இருக்கு? அங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு பொம்மை அங்க நிக்குது பாரு. அந்த குரங்கு பொம்மையா? இல்ல அது பார்க்க நம்ம டெஸ்பாண்ட் மாதிரி இருக்கு. வாங்க இதோட ஜெராக்ஸ் நான் உங்களுக்கு உள்ள காமிக்கிறேன். வாங்க அப்படியே பாப்போம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாமே கிட்ஸ்கானதா தான் இருக்கு. கேம் விளையாடுறது அது மாதிரி வந்திருக்கோம். நம்ம அந்த கிட்ஸ் காமிக்கலாம். யார் அந்த கிட்ஸ் எனக்கே தெரியாம. வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரு கிட்ஸ் ஒன்னு. ஓ பரமாவா? ஆமாமா, இருக்கலே அவங்க தான் எங்க டீம்ல உயர்ந்த மனிதர். சோ வாங்க நாங்க காமிக்கிறோம். இதுதான் நம்ம டீமோட குழந்தை. பாத்தீங்களா? தேவையில்லாம டிக்கெட் வேற வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு வேற. இங்க பாருங்க, இவர்தான் நம்ம டீமோட ஜிம் பாய். இப்படி காமியா? இங்க பாருங்க, எலி எல்லாம் ஓடுது கையில. இந்த அறிவு கேட்டவன் எத்தனை மணிக்கு வர சொல்றேன், எத்தனை மணிக்கு வந்திருக்கான்? கொஞ்சம் கூட அறிவு இல்லைன்னா அவங்க குரங்கு பொம்மை காமிக்கிறேன்னு முன்னாடி சொன்னாலும் அவன் தான் பாத்துக்கோங்க. இன்னொரு வருஷன் அவன் தான் எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு வந்து இப்ப என்ன ரைடு போறதுன்னு கூட தெரியாம ட்ரெஸ் எல்லாம் லேட்டா சேஞ்ச் பண்ணிட்டு வரான். இவனை என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? கரெக்டா எக்ஸாக்டா இருக்கான் பாருங்க. காது கட்டறனால மங்கி மாதிரி சேமா இருக்கான். இவரை ஏத்துனா இந்த பக்கம் சாஞ்சிரும். அது ஒரு பயமா இருக்கு. சின்ன வயசுல வண்டர்ல ஈடு கொடுக்கிறதுக்காக ஜிம்பாயை சேர்த்திருக்கோம். சரி, இப்ப உங்களுக்காக மங்கி பேசுவாரு. சின்ன வயசுல இருந்து மங்கியா? சார் ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி. ஐ ஆம் பாவம். சின்ன வயசுல இருந்து வண்டர்ல வரணும்னு ரொம்ப ஆசை. இப்ப பாருங்க, 60 வருடங்களுக்கு முன்னால இருந்தே எனக்கு ஆசை. இப்பதான் வந்திருக்கான் ஃபைனலி. ஒரு ராட்னத்தை எப்படி கவுக்க போறான்னு மட்டும் பாருங்க. ஆமா, இவன் சொல்ற மொக்க காமெடிக்குலாம் சிரிக்கிற ஒரே ஆள் நான் தான். இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வாங்க ஃபன் பண்ணலாம், போலாம். இப்படி தலைகீழா சுத்த விட்டா நம்ம என்ன கைஸ் பண்றது? அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு டெஸ்பாண்ட் இங்கே அவ்வளவுதான் அழுதுருவான். ஆமா, முன்னாடி வெளிய ஃபர்ஸ்ட் ரைட் ஸ்டார்ட் பண்றான். வெயிட் கலக்குறானுங்க. இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல. இப்பதான் பாத்துர்க்கான். அதுக்கே அவன் வந்து சொல்றான். அப்ப போயிட்டு வந்தா என்ன பண்ணுவான்? இதுல ஓவரா பேசுறால அலற போவா பாருங்க. இந்த மாதிரி அழகான பெண்மணிகள்லாம் பார்க்கும்போது ரெஸ்பாண்ட் கொஞ்சம் அப்படி சைடு அடிக்க தான் செய்வான். அவங்க வாய்ஸ் பாத்தீங்கன்னா கோச்சுக்காதீங்க. வைஃப் கிட்ட செருப்படி வாங்க வச்சிருவோம். என்னோட அண்ணன் கூட அப்படிதான். அண்ணன் கொஞ்சம் தெரியாம கண்ணாடி போட்டு சைட் அடிப்பாரு. ஆனா அவரும் மாட்டிடுவாரு எப்படியோ. கண்டிப்பா உண்மைதான். நீங்க நோட் பண்ணிட்டே வாங்கல 2 பேரையும். அது நான் இல்ல. பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. ஆக்சுவலா இந்த ரைடு போனோம் லைன்ல வந்து நின்ட்டோம். ஆனா இதெல்லாம் ஒரு லைட் எனக்கு கேவலமா வாங்க. அப்படி போலாம், வேற பெரிய ரைட்ல 4 ரைடு போறோம். ரொம்ப நாளா ஆசரா போயிடலாம்டா. நான் போறேன். அண்ணன் கிளாஸ்க்கு வந்து கூட இந்த ரைடு போகணும்னு ஆசைப்படாது. ஏன் முறை இதை போகணும்னு ஆசைப்படுறீங்க? எருமகாட வயசாகுது 2 பேரும் பாருங்க. அதை காட்டுங்களா? இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ரைடு. இங்க இவ்வளவு பெரிய ரைடு. இதெல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரைடா தான் உட்கார்றான் பாருங்க. மண்டபம்லாம் வந்து அசிங்கப்படுத்துறாங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். இந்த கார் ரைடு போறதுல வேற தெரியல. டெஸ்மான் வந்ததுல இருந்து சும்மாவே தான் இருக்கான். எதுக்கு மைக் வாங்கினா, எதுக்கு போன் வாங்கினா, எதுக்கு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சானே இது வரைக்கும் தெரியல. எதுக்கு தெரியல, அவனுக்கே தெரியல. அட்மாஸ்பியர்ல மட்டும்தான் மாதிரி கூட மட்டும் நின்னுக்கிறான். இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வெச்சதே தப்புப்பா. வாங்க நம்ம போய் கார் ரைடுலாம். எதுக்கு வண்டர்லா வந்தனே தெரியல. அவன் எதுக்கு வந்தானே தெரியல. அவன் ஏன் போறதானே தெரியல. லேடி பாக்குறதுக்கு தான் இந்த 5 ரூபாய் ரைடு பார்க்க தான் இங்க வந்திருக்கோம். இதெல்லாம் சின்ன பிள்ளையா ஆசைப்பட்டது. எருமை மாடு மாதிரி இருக்கான் அவர்தான். ஆனா அந்த ரைடு போறது நினைச்சா கஷ்டமா இருக்கு. அப்பாவும் பையனும் போற மாதிரி இல்ல. இது ஒரு இன்டர்நேஷனல் ரைடு மாதிரி வந்து போயிட்டு நான் போறேன். வரீங்க? நந்தினி 8 போடுற வீடியோ கிராஸாவா நல்லா கிராஸா ஏறிவா. இப்ப திருப்பு நல்லா திருப்பு அப்படியே கிராஸா வரணும்.
சோ 8 கம்ப்ளீட்டட். வெரி குட் நந்தினி, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு த்ரில்லிங்கான ஒரு ரைடுக்கு வந்திருக்கோம். யமதரவனுக்கு போய் ஹாய் சொல்லிட்டு வர மாதிரியான ஒரு ரைடு தான். போய் மேலே ஏறி உட்காந்துட்டோம்னா கொண்டு போய் வானத்துல கொண்டு போய் நிறுத்துறாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? தலைவா அள்ளு கிளம்புது தலைவா. போன தாத்தா பாட்டி எல்லாம் தெரியுறாங்களே. போனீங்களா? ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல வயர் கார்டு அடிச்சு போனேன். ஆனா ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆக்சுவலா நிறைய சுத்தம் போதுதான் அள்ளு கிளம்பிச்சு. எப்படா ஆரம்பம் அப்படின்னு இருந்துச்சு. அவங்க இருந்துச்சு. காஞ்சரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். காஞ்சரா போயிட்டு அப்டேட் சொல்றோம். காஞ்சரா வந்து ஒரு 300 பேர் இருக்காங்க. வெயிட் பண்ணா நீ 6 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதான் மத்த ரைட்லாம் போயிட்டு நம்ம கேங்ல இருந்து 2 பேர் வெயிட் பண்றாங்க. ஆமா, போகும்போது நம்ம அவனை கூப்பிட்டு வீட்டுக்கு போறாங்க. கேங்ல 2 பொண்ணுங்க இருந்தாங்க. கொடுத்து 1300 ரூபாய்க்கு எனக்கு டான்சரை மட்டும் போதும் அப்படின்னு தாண்டுறாங்க. கைஸ், இந்த ரைடு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு, எவ்வளவு வில்லிங்கா இருக்கு இந்த ரைடு? மொக்கையா இருக்க மாதிரி தான் இருக்கு. போனா தெரியும். தெரியும் போறோமா இல்ல இது. இப்ப நம்ம வண்டர்லா தானே வந்திருக்கு. என்ன காஸ்டியூம் அது? ஜிம் காஸ்டியூம் ப்ரோ. ஜிம்முக்கு போயிட்டு வண்டர்லால கட் பண்ணி போட்டு சுத்தி நிக்கிறான். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. என்ன பண்றாங்க? இதுதான் நம்மளோட கேமராமேன். ஹாய். ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க. டம்மி பிசாக்கியடா. இப்போ வந்து ஆக்டோபஸ் ரைடு முடிச்சுட்டு வந்தோம். வேற லெவல் கேம் அப்படின்னு சொல்றதும் இல்லைன்னா கூட நல்லா தான் இருந்தது. வர்றவங்க யாராவது மிஸ் பண்றாங்க. ஆக்டோபஸ் பார்க்க போயிட்டு வருது எல்லாம் மிஸ் பண்ணாங்க. நல்லா தான் இருந்தது. எல்லாம் எங்களுக்கு தெரியும். மூடு நீ. அடுத்த ரைடு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். கிட்டத்தட்ட என்ட்ரி அப்பயும் 2 பேரும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறோம். அதாவது கைஸ், என் பக்கத்துல ஒருத்த தீஞ்சு போய் நின்னுட்டு இருக்கான்டா. அவனை மட்டும் முதல்ல என்னன்னு கேளுங்கடா. நீ ரவுண்ட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துற சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பானா. பயங்கரமா இருந்துச்சு ride. ஒரே ஒரு ரைடு போயிட்டு வந்து பயங்கரமா இருந்தாங்க. நாங்க ஒரு 10 ரைடு போயிட்டோம். நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவன் கண்டிப்பா செத்துருப்பான் அந்த ரைடுலயே. நான் புலம்பிட்டு தான், ஐயோ டெஸ்மோண்ட் இல்லையே பக்கத்துல, அவன் ஊழி போறத பார்க்க முடியலையேன்னு. வந்து ஒரே ஒரு ரைடு தான் போனோம். அதுக்குள்ள ஒப்ப ரைட் ஆரம்பிச்சிட்டோம். தலை சுத்துதுடா. ஒரு மாதிரி செம்ம த்ரில்லா இருந்துச்சு. இறக்கும் போது சரி உள்ள வா. இப்போ ஒரு ரைடு உள்ள வா. யாரா அடிக்க போறாங்க. அதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கவங்க எல்லாம் சீக்கிரம் போறாங்க. கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்ல இருக்கும். அதனால இப்படிதான் இருக்கும். எல்லாம் ஒண்ணா வந்தா ஒண்ணா விளையாடணும். அதை விட்டு 10 பேர் அந்த பக்கம் போயிட்டு 2 பேர் கரெக்டா தான் வந்தோம். இவங்க கூட வந்து 6 பேர் தான் தொலைஞ்சு நீங்க 2 பேர் கட்டாங்க. நீங்க 6 பேர் தொலைஞ்சிட்டாங்க. 2 பேர் சேஃபா தான் இருந்தோம். அவ பைத்தியம் சார். ஆன்சர்லாம் வேஸ்ட். ஸ்பின் வில் தான் போணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கே உயிர் போன மாதிரி அங்க ஜேசிபில மண் வேற தோண்டிட்டு இருக்காங்க. அது அநேகமா நெக்ஸ்ட் ஜேசிபி அவரோட தான். இது வந்து அவரோட சொப்பு தமதாது. அத வச்சு தான் அவளுக்கு புதைக்கிறதுக்கு மண் தோண்டிட்டு இருக்காங்க. ஸ்பின் வில் அதை புதைச்சிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. டான்சரா வேஸ்ட்லாம் கிடையாது. ஆனா டான்சரோட ஸ்பின் வீல் வந்து பயங்கரமா எல்லாம் டான்ஜரோல போய் ஊந்துறாங்க. பின்மில் வர சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுல பாத்துட்டு நெக்ஸ்ட் அங்க தான் போறோம். ஸ்கைஃபால் எல்கேஜி ஸ்டூடண்ட்ஸ்லாம் விரும்பி போவாங்க. இது ரைட். ஒரு வேளை எல்கேஜி பசங்கலாம் விளையாடுற ஸ்கைஃபால் வந்துட்டோம். அத மேல தூக்க போறாங்க. இது இவ்வளவு மாதிரி சின்னதான ரைடு. இது ஜட்டி பாய் ரெடி ஆயிட்டாரு. அங்க நம்ம கறி வெட்டுறோம் ரெடி ஆயிட்டாரு. இந்த பரம ஸ்டூடண்ட் ரெடி ஆயிட்டா. இவரே இருக்கியா? கமான் गाइस போலாம். ஏய் அங்க போயிட்டு வந்தோம் நாங்க. ஹாய் गाइस. பாஸ்டா இருக்க போறா கீழ. ஐயோ! நீ அத பெருசு தான் பயங்கரமா இருக்கு. இதுவே எப்படி இருக்குன்னா அந்த பாஸ்டா அந்த இது எப்படி இருக்கு? உயிரோட இருக்கியா? நான் சாகணும்னு நினைக்கிறப்பலாம் என் மச்சான தான் நினைச்சு பாப்பேன். இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு? வயித்துல பட்டாம்பூச்சி ஓடுறாங்க. அது போறயா? அங்க போவோம். அங்க கிளம்பு. நீ பேசுறது ஒண்ணுமே கேட்காது. ஏன்னா மைக் ஆயிட்டு இருக்குது. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். गाइस இப்ப நான் வேற திரும்ப கவர் பண்ண போறோம். தலைகீழ சுத்துறோம். அது கவர் பண்றோம். அப்புறம் ஃப்ரீ ஃபால் கவர் பண்றோம். அதோட அங்க நிக்க வச்சு யாரையோ சுத்த விட்டுட்டு இருக்காங்க गाइस. அது போறோம். ஆம்பளை குரல்ல பேசுற? நானும் ஆம்பளை தான். பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். அதோட லாஸ்ட் நம்ம ஜெயின் வீல் போறோம் गाइस. ஆனா ஜெயின் வீல் இவ்வளவு போக மாட்டான். கிட்ஸ் செக்ஷனால கிட்ஸ் மட்டும் தான் போக முடியும். ரொம்ப ஆடக்கூடாதுப்பா.
150 மேல சென்டிமீட்டர் மேல இருக்கணும். இல்ல நான் 153 இருக்கேன் guys. சோ அதனால பிரச்சனை இல்ல. கண்டிப்பா அலோ பண்ணுவாங்க. உங்க ரெண்டு பேரும் கேமரா பிடிக்கவே கஷ்டமா இருக்கா. ஒருத்தர் ஹைட் இருக்கா, ஒருத்தர் மாத்தம் இருக்கா. ஷார்ட் கேர்ள்ஸ் அட. ஏன் பாருங்க ஜி, அங்க பாருங்க எங்களோட அங்கிள் போறாரு. ஆஸ்டின் அங்கிள். மரியாதையா நில்லு. गाइस நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து நிவேதா ரைட் போறோம். நிவேதா ரைட்னா என்னன்னா வாந்தி வந்து சொல்றதா. இத பருகு வச்சு 2 சுத்து சுத்துனா போறோம். வயித்துல கதறோம் அப்படி நெத்துற வாந்தி. ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடுவா ஸ்லிம். அதெல்லாம் வேணாம். அதோட திரும்ப ஃப்ரீ பால் போட்டு போய் அவளை ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிட்டா. அதுக்கு அடுத்து இன்னொரு ரூல் இருக்கு. நிவேதா ஒரு சாவடிக்கிற ரைட். அங்க பாருங்க காட்டுங்க. ஏய் ஆமா அது போல. அந்த ரைட் நிவேதா ப்ராப்ளமா இருக்கா என்ன? இல்ல ப்ராப்ளம் கிடையாது. டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு நிவேதா எப்படிலாம் சாவடிக்கலாம்னு. இப்ப பாரு பரமா வந்து என்ன கூட்டிட்டு போய் சாவடிக்கிறேன்னு சொல்றா. கண்டிப்பா நான் கூட்டிட்டு போய் மேல இருந்து ஏதாவது தள்ளி விட போறேன். அவ சாவ போறான். இல்ல ஜாலியா டெஸ்மான் வந்துட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். அவனை கூட்டிட்டு போய் அந்த ரோலர் கோஸ்டர்ல ஏத்தி விட்டாதான் தெரியும் அவனோட நிலைமை என்ன. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. இருக்குன்னு சுத்தி அவன் வாந்தி எடுக்கிறது நிக்கல. அவன் எடுக்க மாட்டாப்ல அவங்க. गाइस இந்த ரைடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல ஜோடி ஜோடியா வந்தா படுத்துக்கலாம். ஜோடி ஜோடியா படுத்தா தூக்கம் வந்துரும். ஆமா, என்ன தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்து போயிடலாம். பெட் மாதிரி இருக்கு. இப்போ எங்களோட ஹைட்டா இருக்கான்னு தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஃபேக் ப்ரமோஷன்ஸ் நிறைய பண்ணுவாங்க. गाइस எல்லாம் செத்து போன மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இது லாக் அவுட் போகுதுன்னு நினைக்கிறேன். கீழ இருக்குது. ஆஸ்டின் உள்ள போட்டுருக்கு சட்டி. ஐயோ गाइस உள்ள போட்டுருக்கு சட்டில வந்து ஆஸ்டின் ஆஸ்டின் கையை பின்னாடி வச்சு டவுசரை கொஞ்சம் இல்லடா. டவுசர் என்ன இல்லடா. ஆஸ்டின் பின்னாடி இருக்க செருப்புல சாணி வேற மூக்கு நேரா காட்டிட்டு இருக்கான். ஆஸ்டின் செருப்பு கீழே விட்டு வந்துருக்கா. டேய் வாட்டர் ரைடுன்னு சொன்னோம். எல்லா ரைடும் வாட்டர் வாட்டர் ரைடு சொன்னாங்க. ஆனா எல்லாருக்கும் வாட்டர் ரைடாதான் பயம் வந்துருச்சு. எல்லாம் எம்ரியில போறாலும் மழை தண்ணியில போறோம் நம்ம. கைஸ் இப்போ ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. கொஞ்சம் ஒரு கேமரா காட்டுங்க. ஏண்டா நீ பேசுறதே ஒரு முக காமெடி. இருக்க 10 பேர் சப்ஸ்கிரைபருக்கு இவ்வளவு பேச்சு பேசிக்கிறீங்க. அதான் 10 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அந்த 10 பேருக்கு அவ்வளவுதான் கைஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அண்ணன் இப்ப பறக்க போறாரு. நான் திருட்டு மொழி அந்த மொழி போக மாட்டேன். திருட்டு கொண்டு அப்ப ஸ்டார்டிங் நல்லா தாண்டி இருக்கோம். இப்ப பாரு ஆண்டி ஆண்டி புடிங்கிருச்சாண்டி ஆண்டி பாரு ஆண்டி ஆண்டி அண்ணா ஆண்டி காப்பாத்துங்க ஆண்டி. எங்கடா இருக்காங்க? செத்தாம ஆண்குட்டி மாதிரி துள்ளி கூச்சிட்டு இருந்த என் பிள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரு பாருங்க. गाइस இங்க பாருங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்தாங்க. அவர் என்ன மெயின்? நிவேதா சப்ப கேம்ல வந்து எடுப்பா. இந்த மாதிரி கேம்ல என்ன பண்ணுவான்னு தெரியல. நிவேதா இங்க பாரு சரி பிஃபோர் இப்படி இருக்காளா சிக்ஸ்ட் இருக்காளா ஆஃப்டர் என்ன பண்றா பாருங்க. ஜாலியா இருந்துச்சு. நிவேதா உயிரோட இருக்கான்னு போய் பாருங்க முதல்ல. பாத்துட்டு வரேன். ஏதோ ஃபேஸ் ரியாக்ஷன் காமி. गाइस ஃபைனலா வண்டர்லா இருக்க எல்லா ரைடையும் சுத்தி பார்த்தோம்னு சொல்ல முடியாது. ஓரளவு குறிப்பிட்ட ரைடு ஒரு 5-6 ரைடு தான் சுத்தி பார்த்தோம். அந்த ஃபாஸ்ட் ட்ராக் பாஸ் யார் எடுத்துன்னு வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இங்கே எல்லாமே. நம்மள மாதிரி நார்மல் பாஸ் எடுத்துன்னு வரவங்கலாம் ஃபாஸ்ட் ட்ராக் பாஸ் யார் எடுத்து வராங்களோ அவங்க பார்த்து வயிறு ஒரு கேமாக இருக்குது ஒரு வாட்டியும்.
ஸோ யாராவது வர்றது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பாஸ் எடுத்துனாங்க, அப்போ தான் நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ண முடியும். 4-5 ரைட் மட்டும் ஆடணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வீக்கெண்டில் வரீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் வீக் டேல வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியல. வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் ட்ராக் இருந்தால் தான் அழைக்கப்படும். ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி இருந்தது இன்னைக்கு ஃபுல்லாக காலிலேருந்து சாயந்தரம்? நீங்கள் வந்து ஓகே என்ன சொல்கிறது, நம்ம கொடுத்த காசுக்கு ஒருத்தன்னு சொல்லலாம். ஏன்னா நிறையா நம்ம ஃபுல்லாக இது பண்ண முடியல. எல்லாமே புதுசாக இருந்தது இதுக்கு முன்னாடி. ஆமாம், நம்ம வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியல, அவ்வளோதான். மற்றபடி தெரிஞ்சு ஒர்த்து தான். நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலாம். கைஸ் ஒரு வழியாக வண்டர்லா இருக்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். கைஸ் ஒரு வழியாக வண்டர்லா இருக்க எல்லா ரைடையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். போல புழுகுறான் சார் தெரியாமல் சொல்லிட்டேன், ஒரு 4-5 ரைடு முடிச்சுட்டு வந்துட்டோம். கைஸ் கைஸ் ஏதுரா கைஸ் இன்னும் வண்டர்லா எடுத்தியா ஒரே சொல்லுங்க. கைஸ் இருக்கு. கைஸ் வண்டர்லா இருக்கு. எல்லா ரைட்லயும் ஒரு 4-5 ரைடு மட்டும் முடிச்சுட்டு வந்தோம். அது எப்படி இருக்குன்னு ஒருத்தரா கேட்டு சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீவே தனி சொல்லு, என்னென்ன ரைடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுமா? உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே நாள்ல வந்துட்டு எல்லா ரைடுமே கவர் பண்ண முடியாது. வந்தோம்னா மேக்ஸிமம் ஒரு ட்ரை கேம்ஸ்ல ஒரு 4, அப்புறம் வாட்டர் கேம்ஸ்ல வாங்க கொஞ்சம் கொஞ்சம் விளையாட. நான் கூட என்னன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் முடிச்சுட்டு லாஸ்டா அங்க சறுக்கிற கேம் மாதிரி ஒன்று இருக்கும். அதுல கடற்கடக்குன்னு ஓடுறோம், எங்கேயா மூட்டுற போறாங்களான்னு. இந்த கல்யாணம் பண்ணும் போது தாலி கட்டும் போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிருக்காங்களா. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இதுக்கலே ஓல்டு ஜோக் கொண்டு போடுவோம். இந்த காமெடியில கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்டின்னு சொல்லிட்டான். நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஸோ அதனால ஜிம் பாய் சொல்லுங்க. ஜிம் பாய் எப்படி இருந்துச்சு, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபுல்லா என்னென்ன ஜோக்ஸ்லாம் நடந்தது சொல்லுங்க. வண்டர்லா ரைட்ல வந்து டாஞ்சோரா அப்புறம் ஒரு சில ஒரு மரண பீதியான ரைட்லாம் இருந்தது. ஆனா ஒரு சிலர்லாம் போயிட்டு அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு திமிங்கிற மாதிரி தண்ணியில போய் குளிச்சுட்டு இருந்ததுங்க. நாங்க போன வரையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணோம். அதுக்கு மேல ரொம்ப இந்த ரைட்ல எல்லாம் ஏதோ நல்ல விஷயம்னா நம்ம டெய்ஸி இருக்கால, அவ வயிற்றுல இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிட்டான். எதுக்காக ரொம்ப நாளா கிளீன் பண்ணாம வச்சதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிரச்சனை இல்ல, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அமுக டுமுக அமால் டுமால்